welcome to the Mark Room. First question. ஒரு வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லென்த் கொடுத்துட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா கொடுத்துட்டு ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துட்டு கேட்குறாங்க. அப்போ ஸோ நார்மலாக ரெசிஸ்டன்ஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் ரோ எல் பை ஏ அப்படின்னு எழுதலாம். ஸோ ரோ வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க பசங்களா 2.8 × 10 to the power -8, லென்த் வந்து 2 meters டிவைடட் பை 1.55 × 10 to the power -6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5.6 × 10 to the power -8 டிவைடட் by either நம்ம டெசிமல் பாயிண்ட் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா 155 × 10 to the power -8. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்ன ஆகும் பசங்களா? you will be getting 3.61 × 10 to the power -2 ohms அப்படின்னு கிடைக்கும். This is the answer for your first question. So next question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Why alloys are preferred over pure metals to make heating elements அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங்க்கு ஏன் alloys யூஸ் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. Only reason because இந்த இடத்துல நம்மளுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஹை டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய ஒரு வயர் தான் தேவை. அது alloy தான் கொடுக்க முடியும். So the correct answer will be like high melting point. ஓகேவா? ஸோ ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் பசங்களா? ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கணும். ரொம்ப அதிகமான டெம்பரேச்சரை தாங்கக்கூடிய ஒரு வயராக அது இருக்கணும். ரைட்? ஸோ ஹை மெல்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஹை நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம அலாய்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் த லாஸ்ட் சப்டிவிஷன் இஸ் கோயிங் டு பி லைக் 5 ohm ரெசிஸ்டர் இருக்குன்னு சொல்லிட்டு 6 volt பேட்டரி கொடுத்துருக்கோம். 10 secondsல எவ்வளவு எனர்ஜி டிசிபேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் யூஸ் பண்ணுறப்ப ஸோ v² டிவைடட் பை r × tங்கிறத எழுதலாம். அப்போ 6 × 6 டிவைடட் பை 5 × 10. ஸோ திஸ் will be 1s r, this will be 2s r. So this will be 36 × 2. So that will be 2172 joules. அப்போ 72 joules will be the correct answer. பசங்களா, இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட் போட்டுருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான மார்க் ரூம் செஷனில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே.